எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் கணவனுக்கு மனைவி ராணியாக முடியாது. ஆனால் 1000 தவறுகள் செஞ்சாலும் தந்தைக்கு மகள் இளவரசி தான். நானும் எங்கள் அப்பாவுக்கு அப்படித்தான். மனைவி பேச்சை கேட்காத கணவனை கூட பார்க்கலாம், ஆனால் மகள் பேச்சை கேட்காத தந்தையை எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அம்மா தன் பாசத்தை எப்படி எப்படியெல்லாமோ உணர்த்துறாங்க, ஆனால் அப்பா தன்னோட ஒரு கை அழுத்தத்தில் எல்லாத்தையுமே நம்ம அப்பா நமக்கு உணர்த்திடுறாங்க. அப்பாவோட கையோட அழுத்தத்தின் பாதுகாப்பு தாயின் கருவறையில் கூட கிடைக்காது. ஏன் சொல்லுங்கள்? எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பேர் என்னங்க பாதுகாப்பு? எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிற இந்த உலகத்தில் நான் இருக்கேன் உனக்குன்னு நம்ம அப்பா நம்ம கையை பிடிச்சி ஒரு இறுக்கம் கொடுத்து பிடிமானத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள். அதில் கிடைக்கிற பாதுகாப்பு எப்படிங்க தாய் கருவறையில் கிடச்சிரும்? அம்மாவோட பாசம் கடல் அலை மாதிரி அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்பாவோட பாசம் நடுக்கடல் மாதிரி கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். தன் மகளோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல்ல தீர்வு காணணும்னு துடிக்கிற ஒரு மனம் இருக்குன்னா அது கண்டிப்பாக தகப்பனாக தாங்க இருக்க முடியும். அப்படி இருந்தும் என்ன செய்ய? இருக்கும்போது வில்லனாகவும் இல்லாதப்போ ஹீரோவாகவும் தெரிகிறது தானே அப்பா. அப்படித்தானே இன்றைக்கி எல்லார் பார்வையிலையும் இருக்காங்க. நான் அப்படி பார்க்கலைங்க. உண்மையிலே எங்கள் அப்பாவோட என் பொன்மொழிகள், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க எங்கள் அப்பா எப்படிப்பட்டவங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட உணர்ந்தது என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு தரேன். இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ணி 6 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டோமே, அப்பாவுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினச்சி தான் அப்பாவுக்கு நினச்சி என் மனசில் நான் என்னெல்லாம் நினச்சிருந்தேனோ அதை அத்தனையும் பேசணும்னு சொல்லி பேசி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் பெருசாக என்ன எடுத்துப்பீங்க, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட அனுபவம், எங்கள் அப்பா கிட்ட நான் படித்த பாடம் எல்லாத்தையும் இதில் பகிர்ந்துருக்கேன். தகப்பனாக இருக்கிறவங்க இன்றைக்கி அதை கேட்டாங்கன்னா தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் கல்யாணம் ஆகி போக போகிறீங்கன்னா என்ன பாடம் கற்றுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட இந்த அனுபவம் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு துளி அளவாவது பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணக்கூடிய காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தந்தையர் தினம். அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துக்கள். முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. வி லவ் யூ ஸோ மச் டாடி. இந்த பதிவு உங்களுக்காக. பார்க்கலாமா? விவசாயியின் மகள். இல்லை, தொழிலாளியின் மகள். ஐயோ இல்லை. நடிகனின் மகள். அதுவும் இல்லையே. வியாபாரியின் மகள். ஸோ அது இல்லை. பள்ளி முதல்வரின் மகள். அடடா, அதுவும் இல்லை. அப்போ எழுத்தாளரின் மகள் தானே? அப்பப்பா, அதுவும் கிடையாது. அப்போ பேச்சாளரின் மகள். இல்லை. சரி, முனைவர் பட்டம் பெற்ற மேதையின் மகள். இது சரி. எம்மா, ஒரு முடிவுக்கு வா. யாரை பற்றி தான் பேச போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க சொல்கிறேன். இந்த மொத்த பரிமாணங்களையும் ஒத்த உருவமாக கொண்டு ஓர்முகமாய் திகழ்கிற எங்கள் அப்பாவை பற்றி தாங்க பேச போகிறேன். பெண் பிள்ளைங்கன்னாலே தகப்பன்கிட்ட ஒட்டி உறவாடி பாசமாக இருப்பாங்கங்கிறதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கும் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அம்மாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு சொல்லப்போனால் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்போம். இது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. என்னதான் இருந்தாலும் அதையும் ஒரு அளவுக்கு தாங்க எங்கள் அப்பா அனுமதிப்பாங்க. அளவுக்கு மீறுதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் போதும், அவங்களோட அந்த ஒரு கோவ பார்வையிலேயே நாங்கள் சுதாரித்து மௌனமாயிடுவோம். அப்போ தாங்க புரிஞ்சுது அம்மா மேலே அப்பா எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு. அப்போ திட்டுறதெல்லாம் சும்மா டூப்பு தான் போல. இப்போ தானே தெரியுது. அப்பா கிட்ட நான் பார்த்த நல்ல விஷயங்களை சொல்லணும்னா சுப்பிரபாதம் மாதிரி சொல்லிக்கிட்டே இல்லை போனோம். ஆனால் அதை கேட்குற பொறுமை உங்களுக்கு இருக்கணும்ல. அதனால் நான் மெய் சிலிர்த்து போன சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
சேமிப்பு தான் மிகப்பெரிய சிக்கனம்னு இப்போ நிறைய பேர் பேசி கேட்குறோம்ல. ஆனால் அதுக்கு உதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் அப்பா தாங்க. இல்லைன்னா வெறும் 63 ரூபாயை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தவங்க இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு அதிபராகி இருக்க முடியுமா? சின்ன வயசுலேயே குடும்பத்தில் மூத்த மகனாக பிறந்து பொறுப்பான பிள்ளையாக வளர்ந்து பெத்தவங்க மெச்சுற பிள்ளையாக உருவானவங்க தாங்க எங்கள் அப்பா. தன் தாயின் வேலை பழுவை குறைக்க மதிய உணவுக்கு பள்ளிக்கு செல்லும்போது காய்க்கு பதிலாக ஒரு தேங்காய் செல்லு வைங்கம்மா போதும்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்போ கூட அவங்க அம்மா, ஐயா நான் உனக்கு சட்னியாக அரைச்சி தந்துடவா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா எனக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும்னு பொய் சொல்லி அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அந்த அரைக்கிற வேலையை கூட அம்மாவுக்கு கொடுக்க வேண்டான்னு நினச்சி எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா, சட்னி பேர் கூட தெரியாது, எனக்கு ரெட் சட்னி வேண்டாம், எனக்கு ஒயிட் சட்னி தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். இது மட்டுமா, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் முதலுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டு பாடமே படிப்பாங்களாம். இப்போவே கண்ணை கட்டுதில்ல. நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்தால் எதை எங்கே கழட்டி வீசுவோன்னு கூட தெரியாது. ஓடி வந்து யார் முதல்ல டிவி ரிமோட்டை கையில் எடுக்கிறாங்கிறது தான் போட்டியாகவே இருக்கும். அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துக்கு பாலும் பலகாரமும் நம்மளை தேடி வரும். அப்போ நாமளும் அப்படித்தான் இருந்தோம், இப்போ நம்ம பிள்ளைங்களும் இப்படித்தான் இருக்கு. யாரை நொந்துக்க? தமிழுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டா நான் அப்பான்னு தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்த தந்தை என் தகப்பன். தமிழில் என்ன சந்தேகம் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கள் அப்பா கிட்ட தாங்க கேட்பேன். என்னதான் கூகுள் இப்போ வந்துட்டாலும் அது எங்கள் அப்பா அளவுக்கு விளக்கம் கொடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டால் மறுமுறை அதற்கான விளக்கம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு மனசில் பதிகிற மாதிரி காரணங்களோட உதாரணங்களோட குட்டி கதெல்லாம் சொல்லி புரிய வச்சு நம்ம மனசில் பதிய வச்சுருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இது எங்கள் அப்பாவோட தனி சிறப்பு. உடனே சந்தோஷப்பட்டுறாதீங்க. அப்பா கிட்ட இருந்து இந்த விளக்கம் கிடைக்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எந்த கேள்விக்கும் உடனடியாக பதில் தரவே மாட்டாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கேள்வி, கிளை கேள்வி, குட்டி கேள்வின்னு படிப்படியாக கேள்வி கேட்டு நாம் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம வாயிலிருந்தே வர வைக்கிறதுல கில்லாடிங்க. அதுக்கப்புறம்தான் அவங்க பாணியில் நமக்கு புரிய வைக்கிறதெல்லாம். இப்போ தெரியுதா எங்கள் அப்பா வாத்தியாராக போயிருக்க வேண்டியவங்கன்னு? அது சரி, அதனால தானே இவ்வளோ சிறந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ண முடியுது. இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்குறத உடனே வாங்கி கொடுத்துட்றோம். எங்கெங்க கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம பிள்ளைக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்மளே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஏதோ நம்ம பிள்ளைங்க கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் பண்ணுறோமா என்னமோங்கிறது தெரியல. எங்கெங்க அந்த நேரத்துக்கு அம்மா வாவ் சூப்பர்னு சொல்லி கொஞ்சி குமிச்சிட்டு போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது கேட்கும்போது அப்புறம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் போங்கம்மா நீங்கள் இப்படி தான் எதையுமே வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு சலிச்சுப்பாங்க பாருங்க. அப்போ தோணும், என்னடா அன்னைக்கு தானடா வாங்கி கொடுத்தோம், வாவ் சூப்பர்லாம் சொல்லி கொஞ்சினாங்களே, இப்போ என்ன ஆச்சு, அதுக்குள்ளே அது மறந்து போச்சு அப்படின்னு தோணும் பாருங்க. என்ன செய்ய, சரி விடுங்க, மறக்கிறது தானே குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல குணமே. அதை எதுக்கு நம்ம மாற்றிக்கிட்டு கிடப்பானே. என்ன ஒன்று, கெட்டதை மட்டும் மறந்தால் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற நல்லதையும் மறந்துடுறாங்க, படித்ததையும் மறந்துடுறாங்க. இப்போ புலம்பி என்னங்க செய்ய? நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நாம் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குற தைரியம் நமக்கு இல்லை. ஆமாங்க, அப்பெல்லாம் என்ன தான் செல்லமாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்டெல்லாம் எந்த பொருளையும் கேட்டு லேசில் வாங்கிட முடியாது. கேட்ட உடனே வாங்கி கொடுத்த சரித்திரமே கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னா அப்பாவுக்கு செல்லம் தானே, நானும் அப்படித்தான். ஆனாலும் ஒரு பொம்மை வாங்கி தரக்கூட நான் 8வது படிக்கிற வரைக்கும் காத்திருந்தேங்க. என் 13 வயசில் தான் எங்கள் அப்பா எனக்கு முதல்ல இப்போ சொல்கிறீங்களே ஸ்டஃப் டாயின்னு சொல்லி டெடிபியர் பொம்மை எனக்கு வாங்கி தந்தாங்க. இப்போல்லாம் குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்க போனால் அதை சுற்றி 10 பொம்மை கிடக்குதுங்க. பிள்ளை எது பொம்மை எதுன்னு வித்தியாசம் தெரியாமல். சரி, நமக்கு முன்னாடி 4 பேர் பார்க்க வந்திருப்பாங்க போலன்னு நினச்சா பெற்றவங்களே அத்தனையும் வாங்கி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதுக்காக எங்கள் அப்பா கஞ்சன்லாம் இல்லைங்க. அவசியங்கிற பொருளை அந்த நிமிஷமே வாங்கி தந்துடுவாங்க. அனாவசியமாக இருந்தால் ஆற போட்டு தான் செய்வாங்க.
நம்மளே ஒரு கட்டத்தில் அதை மறந்துடுவோன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவசியம் இல்லாதது நமக்கு எங்கெங்க ஞாபகம் இருக்க போகுது. காலையில் 7 மணிக்கு கடை திறக்க போனால் இரவு 11 மணி ஆகுங்க அப்பா வீட்டுக்கு வர. பாதி நாட்கள் அப்பாவை பார்க்கவே முடியாது. அப்பாக்காக காத்திருந்து ஹால்லையே படுத்து தூங்கிடுவேனாம். அப்பா தான் வந்து என்னை பெட்ரூமில் கொண்டு போய் படுக்க வைப்பாங்களாம். காலையில் அம்மா சொல்லி தாங்க தெரியும். சரி, நம்ம தான் பார்க்க முடியல, அப்பாவாவது நம்மளை பார்த்துட்டு போனாங்கல்லங்கிற சந்தோஷம் இருக்குங்க. இதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எங்கள் அப்பா எங்கள் கூடவே தாங்க இருப்பாங்க. எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பீச், சினிமா, ஹோட்டல், சர்க்கஸ், எக்ஸிபிஷன்னு எங்கேயாவது. எங்கள் அம்மாவுக்கும் அன்னைக்கு தாங்க ரெஸ்ட்டு. 2 பேரும் எங்கள் கூடயே தாங்க விளையாடுவாங்க. நிறைய விடுகதை கேட்குறது எங்கள் அப்பாவோட பழக்கங்க. அந்த பழக்கம் இப்போ அவங்க பேரம் பேத்திக்கிட்ட வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பீச்சுக்கு போகணுன்னா தாத்தா வந்தால் தான் நாங்கள் வருவோன்னு பிள்ளைங்க அடம் பிடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. எதுக்கு தெரியுமா? அங்கே போனால் மணலெல்லாம் ஒன்றா குமிச்சு திரி பொம்பக்கா விளையாடுவோம் தெரியுமா? அது, மணல் வீடு கட்டி விளையாடுறது, கால்பந்து விளையாடுறது, பலூனை பறக்க விட்டு பிடிக்கிறது, பிள்ளைங்களை ராட்டில் ஏற்றி விடுறது, குதிரை ஏற விடுறது, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தாத்தா தாங்க வேணும். பொம்பளைங்க நாங்கள் எல்லாம் போர்வையை விரித்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிருவோம். பிள்ளைங்கள அப்பா பொறுப்பில் விட்டுட்டோங்கிற நிம்மதியில். எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா பொதுவாக காரில் தானே போவோம். அதுலேயும் சென்னையில் பக்கத்து தெருவுக்கு போகவே 10 நிமிஷம் ஆகும். இது தூரமாக எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோன்னு கிளம்புனா குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகிடும். பொதுவாக காரில் போகும்போது எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு போவாங்க. இல்லை ஒரு சிலர் இப்போல்லாம் படம் கூட பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆளாக இருந்தால் காரில் ஏறி வண்டி கிளம்புனதும் தூங்க ஆரம்பிச்சிருவேன். இறங்க வேண்டிய இடம் வந்ததும் எழுப்பி தான் விடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா முதல்ல ரேடியோ ஆஃப் பண்ணு, ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, முதல்ல அவளை எழுப்பு அப்படின்னு என்னையும் எழுப்ப சொல்லிவிட்டு, தாத்தா கேட்க போகிற கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்கள். இப்படியே விழுகதை கேட்குறது, கதை சொல்கிறது, கதை சொல்ல வைக்கிறதுன்னு சொல்லி அந்த 1 மணி நேரத்தையும் உபயோகமாக பயன்படுத்தி எந்த சிக்னலில் எவ்வளோ நேரம் நின்னோங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த பொழுதை போக்குவாங்க பாருங்கள். இங்கே பட்டாளத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, ஏன்னா வீட்டுக்கு வந்ததும் அப்பா கண்டிப்பாக பரிசு கொடுத்துருவாங்கல்ல, மறக்காமல் கொடுத்துருவாங்க. அது எதுவாக வேணால் இருக்கும். ஒரு பென்சில், ஒரு ரப்பர், ஒரு ஸ்கெட்ச் பென், இல்லை ஸ்கேல், எதாக வேணால் இருக்கும். அப்படி எதுவும் இல்லைன்னா கூட ஒரு கேள்விக்கு 10 ரூபானாவது கொடுத்துருவாங்க. ஆனால் அநியாயங்க, அந்த காலத்துலலாம் எங்ககிட்ட ஒரு கேள்விக்கு 1 ரூபா தாங்க தந்தாங்க. இப்போ பேரம் பேத்தின உடனே 10 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ கூட அந்த காசை நாங்கள் உண்டியலில் தாங்க போடணும்னு சொல்லி தருவாங்க. உண்டியலில் சேமிக்கிற பழக்கத்தை உண்டாக்குனதே எங்கள் அப்பா தாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து. பென்சில்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்கூலுக்கு பென்சில் வேணும்னு கேட்டால் கூட உடனே வாங்கி தர மாட்டாங்க. பழைய பென்சில் எங்கே கொண்டு வந்து காட்டு, அது கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு சின்னதாக போனால் தான் அடுத்த பென்சில். பழைய ரப்பரை காட்டு, ஸ்கேல் உடஞ்சிருச்சுன்னா அதையும் காட்டணும். நோட் காலியாக போச்சுன்னா கூட கொண்டு வந்து காட்டணும். 4-5 பக்கத்தை வச்சுக்கிட்டே கேட்குறோமா இல்லை முழுசாக காலி பண்ணிட்டு தான் கேட்குறோமாங்கிறத செக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் என்ன கஞ்சத்தனம் அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி தாங்க நானும் அப்போ நினச்சேன். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இப்போ தாங்க புரியுது. ஒரு பொருள் இருக்கும்போது தேவையில்லாமல் அதே பொருளுக்கு மறுபடியும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு சிறிய பொருளாக இருந்தாலும் அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்பா சொல்கிற மாதிரி பென்சிலே எடுத்துக்கோங்க. அதை நம்ம முழுசாக பயன்படுத்தினாதான் அது சின்னதாகும். அது சின்னதானதுக்கப்புறம் தான் நம்ம அப்பா கிட்ட காட்ட முடியும். காட்டுறதுக்காகவாது நம்ம பென்சிலை பத்திரமாவும் வேறு வச்சுருக்கணும். ஆக ஒரு பொருளை முழுசாக பயன்படுத்தவும் செஞ்சிடுறோம், பத்திரமாவும் வச்சிடுறோம். அப்போ தான் நமக்கு அடுத்த பொருள் கிடைக்கும் அப்படின்றதும் நமக்கு புரிய வருது. இது அத்தனையும் நாம் தப்பாக நினச்ச கஞ்சத்தனோங்கிற விஷயத்தின் மூலமாக அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிறந்த பாடம். ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பென்சிலும் ரப்பரும் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் கிடந்து சீரழியுது. என்னத்தை சொல்ல, பிள்ளைங்களை நொந்து பிரயோஜனமே இல்லை. பெற்றவங்க நாம தான் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை கெடுக்கிறோம். வேண்டான்னு சொன்னால் சரிம்மான்னு கேட்குற பிள்ளைங்க தாங்க நமக்கு. ஆனால் நாம தான் ஐயோ பிள்ளை கேட்டுட்டானேன்னு மனசு கேட்காம உடனே வாங்கி கொடுத்துடுறோம். வைய தலைமைகள், இந்த வாசகம் எங்கள் அப்பா எனக்கு சொன்னதுங்க. புத்தகம் படிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க. அதனால் இது யாரோட வாசகம்லாம் என்கிட்ட கேட்காதீங்க.
எனக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, எப்போவுமே சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நீ ஒரு குப்பை அள்ளுறதா இருந்தாலும் சரி, ஒரு சமையல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு செருப்பு தைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் இதை விட சிறப்பாக இந்த வேலையை இன்னொருத்தர் பார்க்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேலையை நீ பார்க்கணும். இது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்கிறதுங்க. எந்த இடத்துலையும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் முதன்மையானவனாகவும் இருக்கணும். இதுவும் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர்னு சொன்னேன் இல்லையா? நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனால் எத்தனைன்னு கேட்காதீங்க, எனக்கு சரியாக கணக்கு கூட தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் எங்கள் அப்பா எழுதின எந்த புத்தகத்தையும் நான் முழுசாக படித்தது இல்லைங்க. வெக்கமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் அதுதான் உண்மை. 20க்கும் மேலே எழுதியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். சரியான கணக்கு கூட இல்லை பாருங்கள். முதல்ல அப்பா எழுதின புத்தகத்துக்கு திருவையாறு தமிழ் சங்கத்தில் அவங்கள கூப்பிட்டு பாராட்டி முதல் பரிசு கொடுத்தாங்க. செந்தமிழ் செம்மல்ங்கிற பட்டமும் கொடுத்தாங்க. அப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த நேரங்க. பயங்கர சந்தோஷப்பட்டேன். வாவ், சூப்பர் அப்பா, யூ ஆர் கிரேட்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாராட்டினேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனையோ கட்டுரைகள், எத்தனையோ கவிதைகள், எத்தனையோ புத்தகங்கள்னு எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க அதை எழுதிட்டு ப்ரூஃப் பார்க்குறக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ஓரளவுக்கு காட்டுவாங்க. முக்கியமாக என்னை பார்க்க சொல்லுவாங்க. நானும் படிப்பேன், வாசிச்சு பார்ப்பேன், குறை நிறைகள் சொல்ல தான் செய்வேன். எனக்கு என்ன தெரியும், இருந்தாலும் என்ன தெரியுமோ அதை சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போக 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 அது ஒரு மாதிரி சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. போங்கப்பா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படிக்கிறதையே நிப்பாட்டிட்டேன். அதனாலேயோ என்னமோ இப்போல்லாம் அவங்க எழுதுறத என்னை படித்து பார்க்க சொல்லி தர்றதே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் என் கண்ணில் படுற மாதிரி அந்த பேப்பரை வச்சுட்டு போவாங்க. நான் எப்படியாவது வாசித்து பார்த்துட மாட்டேன் நான் என்கிட்ட சொல்ல தயங்கி. காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பும் நம்ம முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து வந்து நிற்குங்கிறத நம்ம மறந்துடுறோம் பார்த்தீங்களா? இப்போ என்னென்னத்தையோ கிறுக்கி வச்சுக்கிட்டு யாராவது படித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்கி நிற்கிறேன். முக்கியமாக அப்பா கிட்ட காட்டி எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு தோணுது. தயங்கி நிற்கிறேன். எங்கள் அப்பாவை தயங்க வச்சேன்ல, மனசு கேட்கலங்க. அதையும் மீறி அப்பா கிட்ட கேட்டேன். நமக்கு அவங்கள விட்டால் யார் இருக்கா? என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு பூரிப்பு, என்ன ஒரு சந்தோஷம் அவங்க குரல்ல. அருமைம்மா, சூப்பர், பிரமாதம், 1000 நல்ல வார்த்தைங்க அப்பா வாயிலிருந்து. அப்பா மனசுலேருந்து வந்தது. அதை முழுசாக ஏற்றுக்கிற தகுதி கூட இல்லைன்னு சொல்லி என் மனசுக்கு தோணுச்சுங்க. அதாங்க பெத்த மனசுக்கும் பிள்ளை மனசுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இதெல்லாம் வீட்டுக்குள்ள. இதுவே பொது வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இருங்க, என்னடா இவ இப்போதைக்கும் முடிக்க மாட்டா போல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம்தான் ப்ளீஸ். எங்கே எப்போ எந்த பஞ்சாயத்துனாலும் ஆளுக்கு வந்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மத்தியஸ்தம் பண்ண. ஏன்னா எங்கள் அப்பா என்றைக்குமே ஒரு சார்ந்து பேசவே மாட்டாங்க. அதனாலேயே 2 பக்கத்துக்காரங்களும் வந்து எங்கள் அப்பாவை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா எல்லாருக்கும் நண்பன். எதிரிக்கும் நண்பன், துரோகிக்கும் நண்பன், விரோதிக்கும் நண்பன், விரும்பியவனுக்கும் நண்பன். அதனால தான் எங்கள் பக்கம் பேசுவாங்கன்னு 2 பக்கத்துக்காரங்களும் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா எப்போவும் நியாயத்துக்காக மட்டும்தாங்க பேசுவாங்க. நியாயம் எடுபடாதுன்னு முதலே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தவறான பேச்சுக்கள் கேட்க நேர்ந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் ஒரு தடவையும் ஒருத்தரையும் எங்கள் அப்பா காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை எப்போவுமே பேசினதில்லை. அதுக்கு மாறா மௌனமாக ஒரு புன்னகையை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்பா சும்மா வந்தீங்க, நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, இல்லை உங்கள் கோபத்தையாவது வெளிப்படுத்தியிருக்கலாம்லப்பான்னு கேட்டால், நான் தப்பு பண்ணலம்மா, அதனால் கோபப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் தப்பு பண்ணியிருந்தா கோபப்படுற தகுதி எனக்கு இல்லை. கோபம் எதையும் சாதிக்காதுமா. மௌனம் பழகு, அதுதான் உனக்கு வெற்றியை தேடித்தரும். அந்த வெற்றி மெதுவாக தான் கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக நிரந்தரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட முக்கியமான பாடம் ஒன்று சொல்லி தந்தாங்க. அதுவும் நான் திருமணமாகி வரும்போது. அது என்ன தெரியுமா?
எப்பவும் நாணல் மாதிரி இருக்க பழகிக்கோ அப்படின்னு. அப்பத்தான் நிலச்சி நிற்க முடியும், நித்தம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாணல்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? என்ன மாதிரியே. விடுங்க விடுங்க, எங்கள் அப்பா சொன்னதை நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாணல்ங்கிறது ஆத்தோரமாக வெள்ளை சாமரம் போன்ற பூவோடு பூத்து வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு செடி. என்னடா அப்பா ஆலமரம், தென்னை மரம், வாழை மரம் கூட இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நாணல் மாதிரி இருக்க சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தாங்க நானும் நினச்சேன். அதுக்கு அர்த்தம் சொன்னாங்க பாருங்க. எந்த புயல்லையும் எந்த வெள்ளத்துலையும் அடித்து செல்லப்படாத ஒரே செடி நாணல். மரமெல்லாம் காத்தடிச்சா வேரோடு பிடுங்கி விழுந்துடும். குடும்பம்னா 1000 பிரச்சனை வரும், அத்தனையும் சமாளிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ பேரையும் அனுசரித்து போகணும். எந்த சூழ்நிலையிலையும் வளைஞ்சு கொடுத்து போக தெரியணும். நாணல் மாதிரி. அப்பத்தான் நீ நிலச்சி நிற்க முடியும் குடும்பத்துக்குள்ள. புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர்லங்க. இது எங்கள் அப்பா எனக்கு சொன்ன அட்வைஸ். வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான நேரங்கள்லையும் இந்த அறிவுரை என் மனதில் வந்து வந்து போகும். இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்காமல் மனசில் வச்சிருக்கிற விஷயம் இது. எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி, என்ன மாதிரி எல்லா உறவுகளும் வேணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இது பொருந்தும் இல்லையா? என்னைக்கும் எந்த நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்மளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம நம்ம தவறுகளை மன்னிச்சு எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்மளை தாங்கி பிடிக்கிற தூணாக நமக்கு பலமாக நிற்கிறது நம்ம தகப்பந்தாங்க. எப்போவுமே அப்பா தாங்க நம்ம வாழ்வின் வழிகாட்டி, நம் முதுகெலும்பு, நம் முன்னேற்றத்தின் ஏணி, நம் சுமை தாங்கி, நம் பலம், நம் தைரியம் எல்லாம்.